என்னோட பேஷண்ட் ஒருத்தர் ரெட் கலர்ல யூரின் போனத பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அவங்களும் இதே பிரச்சனைய ஃபேஸ் பண்ணதாகவும், இன்னும் சிலர் இத பார்த்து ரொம்பவே பயந்து போனதாகவும் நெறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி இந்த வீடியோல இந்த பிரச்சனை யார் யாருக்கு வரும்? எதனால வரும்? அண்ட் இந்த பிரச்சனைனால நம்ம வேற ஏதாவது அச்சப்பட வேண்டிய விஷயம் இருக்கா அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். பொதுவா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லப்படுற கண்டிஷன்ல யூரின் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எரிச்சல் அதிகமா இருக்கும். அண்ட் சிலருக்கு காய்ச்சல் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின்ல பிளட் மிக்ஸ் ஆகி போறதுனால ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். வேறஸ் இங்க பார்த்தீங்கன்னா காய்ச்சல் மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம யூரின் மட்டும் ரெட் கலர்ல போகும். அண்ட் இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில குறிப்பான உணவுகளை எடுக்கிறதுனால இந்த யூரின் ரெட் கலர்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே காமனா விரும்பி சாப்பிடுற பீட்ரூட்டு, அண்ட் 2வது இடத்துல ரெட் வெரைட்டி கீரைகள், அண்ட் 3வது இடத்துல ரெட் வெரைட்டி டிராகன் ஃப்ரூட். ஸோ இது 3 உணவுகள் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடிய விஷயம். அண்ட் இந்த 3 உணவுகள் சாப்பிடுறதுல பெரும்பாலான ஆட்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 உணவுகள்லையும் பார்த்தீங்கன்னா, காமனா இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டோகெமிக்கல் என்ன அப்படின்னா பீட்டாலைன். ஸோ இந்த பீட்டாலைன் அப்படின்றது தண்ணீர்ல கரையக்கூடிய ஒரு வாட்டர் சாலிபிள் ரெட் பிக்மெண்ட். ஸோ பொதுவா நான் சொன்ன இந்த உணவுகள நம்ம ஜூஸாவோ இல்லை சாலிடாவோ சாப்பிடும்போது இதில் இருக்கிற அந்த பீட்டாலின்னு சொல்லப்படுற அந்த ரெட் பிக்மெண்ட்டு நமக்கு நல்ல டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி இருக்குன்னா உள்ளே போயிட்டு ஈஸியாக பிரேக் டவுன் ஆகி நியூட்ரல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஜீரண சக்தி இருக்கிறவங்களுக்கு யூரின்லேயோ மோஷன்லேயோ எந்த கலர் சேஞ்சுமே நம்மளால் பார்க்க முடியாது. வேறஸ் இந்த பீட்டாலின் அப்படின்ற இந்த பிக்மெண்ட்டு ப்ராப்பராக பிரேக் டவுன் ஆகாமல் நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க யூரின்லேயும் சரி மோஷன்லேயும் சரி அந்த ரெட் கலரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ யார் யாருக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அயன் சத்து குறைபாடு இருக்கிறவங்க, செகண்டு குறைவான அமிலத்தன்மை தட் இஸ் ரெடியூஸ்டு ஸ்டொமக் ஆசிட். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த பீட்டாலின் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக பிரேக் டவுன் ஆகாது. ஸோ பிரேக் டவுன் ஆகாமல் இது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அவங்களோட பிளட்ல மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி பிளட்ல மிக்ஸ் ஆகுறது எங்கே ஃபில்ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூரின்ல ஃபில்ட்ரேட் ஆகி வெளியில் வரும். அதே மாதிரி அவங்க டாய்லெட் போகும்போது அவங்க மோஷன்லேயும் அவங்க மலத்திலையும் இந்த சிகப்பு நிறமானது தென்படும். ஸோ இது யூரின்ல மிக்ஸ் ஆகி போகிறத நம்ம பீட் யூரியான்னு சொல்கிறோம். அண்ட் மோஷனில் மலத்தில் மிக்ஸ் ஆகி போகிறத ஃபால்ஸ் பிளட் இன் ஸ்டூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி டாய்லெட் போகும்போதும் லெட்ரினில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் அந்த பெசிபிடேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ரெட் கலரில் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம லெட்ரினில் ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு ரெட் கலரில் இது தென்படும். ஸோ இது பயப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக இதனால் பயப்படுறதுக்கான எந்த தேவையுமே கிடையாது. இதை ஒரு டெம்பரரி ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அண்ட் ஒன்ஸ் அந்த பீட்டாலின் கம்ப்ளீட்டாக நம்ம உடம்புலேருந்து வெளியேறிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட யூரின் ஆனாலும் சரி, நம்மளோட மலமானாலும் கம்ப்ளீட்டாக அதோட நார்மல் கலருக்கு வந்துடும். பட் எப்போ நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த 3 உணவுகள் தட் இஸ் பீட்ரூட்டு, ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட்டு, சிகப்பு கீரை வகைகள், இது எதுவுமே சாப்பிடாம உங்களுக்கு யூரின் ரெட் கலர்ல போகுது, ஆர் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு, ஆர் உங்களுக்கு ஜுரம் மாதிரியான சில அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் அணுகி இந்த சந்தேகத்தை தீர்த்துடுங்க. ஸோ உங்க நண்பர்கள் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ரெட் கலர்ல யூரின் போய் ஒரு சந்தேகம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க.